ஆடி மாதம் வந்தாலே ஆடி ஆடி ஆண்டாள் வர மாதிரி தான் தோணும். சின்ன பொண்ணு அந்த ஆண்டாள். அவளுக்கு அந்த அரங்கன் மீது அளவு கடந்த காதல். இந்த பூக்களால் அந்த தொடுக்கப்பட்ட அந்த மாலையை தானும் சாத்திண்டு அந்த மாலையையே பகவானுக்கும் சமர்ப்பித்தாள் கோதை. கோதை என்றாலே மாலை என்று தானே பொருள். சாதாரண மனுஷா நாமெல்லாம் வாழ்க்கையில் எத்தனையோ விஷயங்களை தினமும் சந்திக்கிறோம். ஆனால் ஒவ்வொரு விஷயத்தையும் ஒரு மாதிரி அழகாக சமாளிக்கிற மாதிரி பல எளிய வழிமுறைகளை சொல்கிற ஆண்டாள். அதாவது நம்மையும் ஆண்டாள், அந்த அரங்கனையும் ஆண்டாள். நம்ம வீடுகளில் கூட சின்ன சின்ன குழந்தைகள் கிட்ட கேட்டோம்னா முதல்ல தெரியறது திருப்பாவை தான். ஒன்றாவது தெரியும், இல்லை எனக்கு 2 தெரியும் அப்படின்னு திருப்பாவை பற்றி குழந்தைகள் கூட பேசும். அத்தனை கீர்த்தி வாய்ந்தது அந்த திருப்பாவை. 5 குடிக்கு ஒரு சந்ததியாள், பிஞ்சாய் பழுத்தவள் இந்த ஆண்டாள். ஸ்ரீ வேதாந்த தேசிகரின் அர்த்த பஞ்சகத்தில் சொல்லப்பட்டிருக்கும் 5 கருத்துக்கள் ஆண்டாளின் திருப்பாவையில் எங்கெங்கே சொல்லப்பட்டிருக்கிறது என்று சிலவற்றை மட்டும் பார்ப்போமா? அர்த்த பஞ்சகத்தின் அந்த 5 விஷயங்கள் என்ன? முதலில் வருவது பரமாத்ம ஸ்வரூபம், 2வது ஜீவாத்ம ஸ்வரூபம், 3வது அந்த ஜீவாத்மா பரமாத்மாவை அடைய முயலும் வழிகள், 4வது அந்த ஜீவாத்மா பரமாத்மாவை அடைய முடியாதபடி தடுக்கும் விரோதி ஸ்வரூபம், 5வது முடிவிலே வருவது சரணாகதி. முதலில் வருகின்ற அந்த பரமாத்மா ஸ்வரூபத்தில் என்ன சொல்லியிருக்கிறது? பரமாத்மா அதாவது அந்த பகவான் அவனே தான் எல்லாம், அவனே எல்லாவற்றிற்கும் மூல காரணம், அவனையே பற்ற வேண்டும், அவனன்றி எந்த அணுவும் அசையாது. இதைத்தான் ஆண்டாள் முதல் பாட்டில், அந்த மார்கழி திங்கள் பாட்டில் நாராயணனே நமக்கே பறை தருவான் என்று சொல்லியிருக்கிறாள். அந்த பரமாத்ம ஸ்வரூப நிலை நன்கு தெரிகிறது. 2வதாக வருவது ஜீவாத்ம ஸ்வரூபம். நாம் எல்லாரும் எப்படி இருக்கோம், எப்படி இருக்க வேண்டும் அப்படிங்கிறதையும் சொல்கிறா ஆண்டாள். மானிடர்கள் இந்த பூ உலகத்தில் வந்து பிறந்திருக்கீங்களே, உண்மையிலேயே ரொம்பவும் கொடுத்து வச்சவா நீங்கள் தான் அப்படிங்கிறத 2ஆம் பாட்டில் தெரிவிக்கிறாள் ஆண்டாள். வையத்து வாழ்வீர்கள் அப்படின்னு சொல்லும்போது நற்கர்மங்களை நிறையா செஞ்சு நற்பண்போடு வாழுங்கள் அப்படின்னு சொல்கிறா. ஆழ்வார்களாட்டும் ஆச்சாரியர்களாட்டும் கோபஸ்திரீகள் அனைவரும் எல்லாருமே ஜீவாத்மாக்கள் தான். அதாவது இந்த லோகத்திலேயே வாழ்க்கை வாழ்ந்துண்டு பகவானை அனுபவிப்பது வெகு உத்தமம் அப்படிங்கிறா ஆண்டாள். பகவானை நினைப்பதற்காக நமக்கெல்லாம் ஒரு வாழ்க்கை கிடைச்சிருக்கே, இதை தவற விடலாமா? இதை விட வேறு என்ன வேண்டும்? அதுதான் அந்த 2வது பாட்டில் சொல்லியிருக்கா. மற்றவர்களை பற்றி கோள் செய்து வம்பு பேசிண்டு செய்யாதனவற்றையெல்லாம் செய்ய வேண்டாம், பெரியவாள்லாம் வாழ்ந்து காட்டிய முறையை பின்பற்ற சொல்கிறாள் அந்த 2வது பாட்டில். அர்த்த பஞ்சகத்தில் 3வதாக வருவது உபாய ஸ்வரூபம். அதாவது ஒரு ஜீவாத்மா பரமாத்மாவை சென்று அடையிற சுலபமான வழி என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு ஆண்டாள் சொல்லும்போது நாம சங்கீர்த்தனத்தை பற்றி சொல்கிறாள். அதாவது பரமனடிப்பாடு, ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர்பாடு அப்படின்னு சொல்லிட்டு அவரை வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்கிறோமே, அதுக்கு உண்டான மகோன்னதமான சிறப்பு எதற்கும் இல்லை என்கிறாள் ஆண்டாள். இசையால் அவனை இசைவிக்க முடியும், ஏன்னா அவனே சாமகான பிரியன் தானே. குழல் ஊதி மனம் கொள்ளை கொண்டு கோவிந்தன் இல்லையா, அதை தான் சொல்கிறான் ஆண்டாள். அடுத்தது அர்த்த பஞ்சகத்தில் 4வதாக வர்றது விரோதி ஸ்வரூபம். அதாவது ஆத்மாக்கள் எல்லாம் பகவானை அடைய விடாமல் தடுக்கிறதுக்கு நிறைய வழிகள் இருக்குது. பாடுன்னு சொல்லிட்டா ஆண்டாள். ஆனால் பகவானை நினச்சி பாடுறதுங்கிறது அவ்வளோ சுலபமானதில்லை. அவன் புகழ் பாடி இளைப்பிலம் அப்படிங்கிறார் நம்மாழ்வார். ஆனால் பாடுவதற்கு அபியாசம் ரொம்ப தேவை. மனசு ஒரு இடத்துல நின்று வேலை செய்கிறத தடுக்கிறதுக்கு எத்தனையோ விஷயங்கள் வந்து வந்து போகும். பகவானை நினச்சி உட்கார்ந்து தியானம் பண்ணலான்னு நினச்சா உடல் இடம் கொடுக்காது. அதுக்கு தான் ஒத்துழைக்க முடியலேங்கிறதுக்காக தான் சில பலுவான பதார்த்தங்களை எல்லாம் உண்ணலாகாது, நெய் உண்ணோம் பால் உண்ணோம்னு சொல்கிறாளே ஆண்டாள். அந்த மாதிரி போக வஸ்துக்கள் எல்லாம் விரோதி ஸ்வரூபத்தோடு சேர்க்குறா. காமக்ரோத மோக லோப மதம் ஆச்சரங்கள் எல்லாமும் பகவானிடத்து நம்மை அண்டவே விடாது.
அப்புறம் தூபம் கமழ துயிலனை மேல் கண் வளரும்னு ஒரு பாட்டு வருது இல்லையா? அந்த பாட்டில் அந்த தூபம் கமழனா எத்தனை வாசனை, அது மாதிரி வாசனை திரவியங்கள் அதெல்லாம் ஒரு மாதிரியான கிறக்க நிலை, தமோ குணத்தோடு சேர்ந்தது. அதே மாதிரி நிறைய அபிமானங்கள் எல்லாம் விட்டாதான் பகவானை அடைய முடியும். அதனால் அந்த அபிமானங்கள்லாம் நம்மக்கிட்ட இருக்கிற மட்டும் பகவானை அடைய முடியாதுங்கிறா. இதெல்லாம் விரோதி ஸ்வரூபத்தில் சேர்க்குறா ஆண்டாள். முடிவாக சொல்லும்போது சரணாகதி தத்துவத்தை சொல்கிறா ஆண்டாள். நாம் நமக்கு என்ற அந்த அகங்கார மமக்காரங்கள்லாம் ஒழியணும். அவன்தான் சரண், அவன் தாளினை பற்றுவோம். எற்றைக்கும் ஏழேழு பிறவிக்கும் உந்தன்னோடு உற்றோமே யாவோம் உமக்கே நாம் ஆட்செய்வோம் அப்படின்னு சொல்கிறா இல்லையா ஆண்டாள். பகவானோட திருவடியை தவிர நமக்கு எதுவுமே தஞ்சம் இல்லைங்கிறா. கூடாரை வெல்லும் சீர் கோவிந்தா, குறை ஒன்றுமில்லாத கோவிந்தா, இற்றை பறிகொள்வான் அன்றுகான் கோவிந்தான்னு 3 தடவை கோவிந்த நாமத்தை சொல்லி பகவானுக்கு பல்லாண்டு பாட சொல்கிறா. மொத்தத்தில் பார்க்கும்போது ரொம்ப அழகாக எளிய முறைகளைத்தான் ஆண்டாள் கையாண்டாள். மனசு வச்சா நம்ம எல்லாராலையும் இதெல்லாம் கடைபிடிக்க முடியும். நிறைய வாக்குவாதங்களெல்லாம் தவிர்த்து, ஆர்குமெண்ட்ஸ் அதை கொஞ்சம் தவிர்க்க பார்க்கலாம். சரி, யாரா ஏதாவது சொன்னாலும் இருந்துட்டு போட்டுமே, சரி அதுக்கு நான் தான் காரணம் அப்படின்னு விட்டு கொடுத்து போகலாம். நானே தான் ஆயிடுதான்னு ஆண்டாள் சொல்லலையா? அப்புறம் ராமாயணத்தில் அத்தனை தப்புக்கும் காரணம் நானே தான்னு தன்மேலேயே போட்டுக்கிறார் பரதன். அந்த மாதிரி இதை விட்டு கொடுத்தல கொஞ்சம் அனுசரிக்கலாம். வாக்குவாதங்கள்லாம் குறைஞ்சதுன்னா மனசு சஞ்சலம் அடையாமல் இருக்கும். அப்போ பகவானை பற்றி நிறைய நினைக்க தோணும், பகவானை பற்றி பாடத் தோணும். அந்த மாதிரியே பகவானை பற்றியே நினச்சின்னு வாழ்ந்தோம்னா ஆனந்தமாக வாழலாம். அகிலத்தில் எல்லாராலையும் உயர்நிலை பெற முடியும். செங்கண் திருமுகத்து செல்வத் திருமாலால் எங்கும் திருவருள் பெற்று இன்புறணும்னு சொல்லி ஆண்டாள் ஸ்ரீ ரங்கமன்னாரை பிரார்த்திப்போம். எல்லே இளங்கிளியே, எல்லே இளங்கிளியே, எல்லே இளங்கிளியே, எல்லே இளங்கிளியே, இன்னம் உறங்குதியோ, எல்லே இளங்கிளியே, இன்னம் உறங்குதியோ, சில்லென்றழையே நங்கை மீர் போதல்கின்றேன், எல்லே இளங்கிளியே, இன்னம் உறங்குதியோ, சில்லென்றழையே நங்கை மீர் போதல்கின்றேன், வல்லை உன் கட்டுரைகள் பண்டே உன் வாயறிதும், 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 வல்லீர்கள் நீங்களே, வல்லீர்கள் நீங்களே, வல்லீர்கள் நீங்களே, வல்லீர்கள் நீங்களே, நானே தானாயிடுக பொல்லை நீ போதாய், பொல்லை நீ போதாய், ஒல்லை நீ போதாய், உனக்கென்ன வேறுடையை எல்லாரும் போந்தாரோ, போந்தார் போந்தெண்ணிக்குள் வல்லானை கொன்றானை,
வல்லார்